வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் ஃபாஸ்டாக் நடைமுறையை கட்டாயமாக்குவது ஒத்திவைப்பு. வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை வாகன ஓட்டிகளுக்கு அவகாசம். தமிழகத்தில் கூடுதல் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும். முன்கூட்டியே தேர்தல் நடைபெற வாய்ப்புகள் இல்லை எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாக வசதிக்காக செங்கல்பட்டு, திருவள்ளூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒன்றியங்கள் பிரிப்பு. திருப்பூர், சேலம், திருச்சி மாவட்டங்களில் வரும் ஒன்றியங்களும் பிரிக்கப்படுவதாக அறிவிப்பு. உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை அச்சுறுத்தும் கருங்காய்ச்சல். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவசர ஆலோசனை. நாடு முழுவதும் புதிய கொரோனா தொற்றால் மேலும் 5 பேருக்கு பாதிப்பு. தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை 25ஆக அதிகரிப்பு. ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கெளுத்தி மீன் பண்ணைகள் அழிப்பு. பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து மீன்வளத்துறையினர் நடவடிக்கை. உலகின் மிகப்பெரிய கொரோனா தடுப்பூசி திட்டத்திற்கு இந்தியா தயாராகிறது. குஜராத் எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடி பெருமிதம். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ் மக்களை பிடித்த துயரங்களுக்கு விடிவு காலம் பிறப்பதற்கு வழிகாட்டும் ஆண்டாக 2021 புத்தாண்டு அமையட்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள புத்தாண்டு தின வாழ்த்துச் செய்தியில், இனம், மதம், மொழி, நாடு என எல்லைகளை எல்லாம் கடந்து உலகம் முழுக்க மக்கள் கொண்டாடுகிற புத்தாண்டில் அனைவருக்கும் தமது இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய வெளிச்சத்துடனும் நிறைய நம்பிக்கைகளுடனும் 2021 புத்தாண்டு பிறக்கிறது. கடந்த ஆண்டில் கொரோனா வடிவில் ஏற்பட்ட துயரங்கள் மொத்தமாக மறைந்து அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு இந்த புத்தாண்டு வழிகாட்டிட வேண்டும் என்று இறையருளை வேண்டுவதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்றே தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழக மக்களை பிடித்த துயரங்களுக்கு விடிவு காலம் பிறப்பதற்கு வழிகாட்டுகிற ஆண்டாகவும் புத்தாண்டு அமையட்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் காலத்து வலிமையையும் கட்டிக்காத்த மாண்புகளையும் தமிழ்நாடு மீண்டும் பெறுவதற்கும் ஒவ்வொருவரும் வளர்ச்சியையும் உத்வேகத்தையும் தருவதற்குமான தீர்ப்பை புத்தாண்டில் எழுதுவதற்கு தமிழக மக்கள் தயாராகி வருகிறார்கள் என திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதன் மூலம் எந்த தீய சக்திகளையும் தலையெடுக்க விடாமல் செய்து மக்களுக்கு பாதுகாப்பான நல்வாழ்வினை உறுதி செய்திடவும், வேளாண்மையும் தொழில்களும் செழித்திடவும், உழைக்கின்ற அத்தனை பேரும் உயர்வினை பெற்றிடவும் ஏற்ற நல்ல சூழல் உருவாகட்டும். எல்லா வகையிலும் சிறந்த ஆண்டாகவும் உற்சாகம் தருகின்ற ஆண்டாகவும் 2021 புத்தாண்டு திகழட்டும் என வாழ்த்தி மகிழ்வதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 1,02,66,000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 21,821 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,66,674 உயர்ந்துள்ளது. இதில் 2,57,656 பேர்
மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 98,60,280 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 299 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,48,738 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 17,20,49,000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,02,00,000 தாண்டியுள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதல் இடத்திலும் தமிழகம் 4ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 17,20,49,274 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 11,27,244 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பூசிக்கு தயாராகும்படி அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் ஜனவரி மாத முதல் வாரத்தில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகையை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனா வைரஸ் தடுப்பூசிக்கு தயாராகும்படி அவர் கேட்டுக்கொண்டார். பாரத் பயோடெக்கின் கோவாக்சின், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். தடையை மீறி இரவு 10 மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடக்கும் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் இந்த தடை ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மாலை வரை அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரிட்டனில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வந்த 14 பேரில் மேலும் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மொத்த பாதிப்பு 5ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர்களுக்கு உருமாறிய கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய சளி மற்றும் இரத்த மாதிரிகள் புனேவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். இண்டெக்ஸ் பேஷண்ட்ஸோட சேர்த்து கான்டாக்ட்ஸோட சேர்த்து 5 நபர்களுக்கு தொற்று உறுதியாக இருக்கு. இது அந்த உருமாறிய வைரஸா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பூனேக்கு வைராலஜி இன்ஸ்டிடியூட்டுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. ஆனால் அவங்க வந்தது மும்பை வழியாக வந்திருக்காங்க. மும்பையில் ஒரு நாளும் 2 நாள் சென்னையிலையும் தங்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இது உருமாறிய வைரஸ் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பூனே இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அதனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இது உறுதியாக சொல்ல முடியும். ரிசார்ட்ஸ், இங்கே இருக்கிற ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸு, இதிலெல்லாம் அந்த மிட் நைட் பார்ட்டிஸ், நியூ இயர்க்கான செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பேண்டு. ரெவென்யூவில் தனியாகவும் போலீஸில் தனியாகவும் டீம்ஸ் ஏற்படுத்தியிருக்கிறோம். இவங்க கண்டினியூஸாக ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க. ஸோ எங்கேயாவது வயலேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இன்க்ளூடிங் சீலிங் ஆஃப் த ரிசார்ட்ஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக பண்ணை குட்டைகளில் வளர்க்கப்படும் ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை அழிக்கும் பணியில் மீன்வளத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் குட்டைகள் அமைக்கப்பட்டு வளர்க்கப்படுவதாக பொதுமக்கள் தரப்பில் புகார் எழுந்தது. இதையடுத்து கிராமங்களில் மீன்வளத்துறையினர் ஆய்வு நடத்திய போது 28 ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன் பண்ணைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இறந்து போன கோழி இறைச்சிகளை தீவனமாக கொடுத்து வளர்க்கப்பட்டு வந்த இந்த மீன்களை அழிப்பதற்காக பண்ணை குட்டைகளில் உள்ள நீரை ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் அதிகாரிகள் வெளியேற்றி வருகின்றனர். நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்ட பின்னர் ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை குழி தோண்டி புதைக்க உள்ளதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆசியாவின் முதல் பணக்காரர் என்ற அந்தஸ்தை முகேஷ் அம்பானி இழந்துள்ளார்.
சீன தொழிலதிபர் ஜோங் ஷன்ஷன் என்பவர் அவரை பின்னுக்கு தள்ளி முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் தண்ணீர் பாட்டில் நிறுவன அதிபரான ஜோங் ஷன்ஷன் என்பவர் ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானியை முந்தி ஆசியாவின் பெரும் பணக்காரர் ஆகியுள்ளார். ஜோங் ஷன்ஷனின் நிறுவனங்கள், ஊடகம், காளான் வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளில் காலூன்றி உள்ளது. ப்ளூம்பர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வின்படி இந்த ஆண்டில் ஷன்ஷனின் சொத்து மதிப்பு 5,18,000 கோடி ரூபாயில் இருந்து 5,68,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 5,62,000 கோடி ரூபாயாக உள்ளது. இதனால் சொத்து மதிப்பில் இந்தியாவின் முகேஷ் அம்பானியை முந்தியுள்ள ஜோங் ஷன்ஷன் ஆசியாவின் பெரும் பணக்காரராக விளங்குகிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் புத்தாண்டையொட்டிய சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சிகள் இன்று இரவு 11 மணி முதல் எமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் வேளாங்கண்ணி முக்கியமானதாகும். இங்கு புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சிகளில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள். இந்த முறை கொரோனா தடுப்பு வழிமுறைகள் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இரவு 11 மணி முதல் எமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. வேளாங்கண்ணியில் புத்தாண்டு வழிபாட்டில் 2500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று பேராலய அதிபர் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் புத்தாண்டு சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டில் 2500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று பேராலய அதிபர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். பேராலய வளாகத்தில் உள்ள சேவியர் திடலில் இன்று இரவு 11 மணி முதல் 12 மணி வரை சிறப்பு திருப்பலி நடைபெறும் என்றும் இதில் பங்கேற்கும் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் பேராலய அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் தோட்டக்கலை துறையினர் வழங்கிய கத்தரி செடிகளில் காய் காய்க்காததால் விவசாயிகள் கவலைக்குள்ளாகினர். அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் கத்தரி சாகுபடி மேற்கொண்டனர். தோட்டக்கலை துறையினர் மூலம் கத்தரி செடிகளை வாங்கி விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர். பொதுவாக 60 நாட்களில் காய் பிடிக்க வேண்டிய நிலையில் 90 நாட்களாகியும் செடிகளில் பூ பூக்கவில்லை. தோட்டக்கலை துறை மூலம் கொடுத்த கத்தரி செடிகள் அனைத்தும் காய்க்காமல் போனதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு வெரைட்டி காய்க்காத ஒரு வெரைட்டியை அவங்க நாற்று கொடுத்தாங்க. அந்த நாற்று எங்கே போய் ஏற்றணும்? இங்கேருந்து மேலூரை தாண்டி பூவந்தியில் போய் ஏற்றணும். அந்த நாற்றை கொண்டு சரியான முறையில் நாங்கள் பராமரித்து அந்த நாற்றை நட்டோம். 40 நாள் செண்டு, அதுக்கு இளஞ்செடிகள் ஒரு 30 நாளில் ஒரு மருந்து அடித்தோம். பூத்தன்மைக்கு 40 நாளில் ஒரு மருந்து அடித்தோம். அதுக்கு பின்னால் தான் எடுத்து கட்டி மண்ணணைச்சி எல்லா தூரான பூக்கு எல்லா வேலையுமே பண்ணோம். பண்ணி 90 நாள் ஆச்சு. இல்லை எதுவும் இன்றைக்கி 35 ரூபா விற்கிது. ஒரு கிலோ கத்திரிக்காய் 35 ரூபா விற்கிது மார்க்கெட் ரேட்டு. வெளி ரேட்டு 50 ரூபா 60 ரூபா போகுது. நாங்கள் தோட்டக்கலையை நம்பி இப்படி அவங்க நாற்றை கொடுத்து நாங்கள் என்ன செய்கிறது? வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் CITU தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய விவசாய விரோத சட்டங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய அவர்கள் உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இன்றைக்கு தலைநகர் டெல்லியிலே ஏறத்தாழ ஒரு மாத காலமாக லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். குடும்பமாக லட்சக்கணக்கான டிராக்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய டிராக்டர்களோடு குடும்பத்தோடு அங்கே வேளாண் சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்று அங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக கிளர்ச்சியாக போராட வேண்டும் என்பதை வலியுறுத்தி
பொதுமக்கள் மத்தியிலே ஒரு போராட்ட உணர்வை தூண்டக்கூடிய விதத்திலே சிஐடி தொழிற்சங்கம் இன்றைக்கு தேசம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இதனிடையே டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் வேளாண் சட்டத்தை எதிர்த்தும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்தம் ஏற்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். திருப்பூர் மாவட்டத்தில் நில அபகரிப்பில் ஈடுபட்டு மூதாட்டியை தாக்கி வெளியேற்றிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையினரை கண்டித்தும் நில அபகரிப்பில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் புகார் அளித்தனர். நான் போய் பொழுதோட்டத்துக்கு அங்கே கோழி பண்ணை பக்கத்தில் இருக்கு. நான் போய் அங்கே படுத்துக்கு சாலையில் அப்புறம் அவன் வந்து கந்தசாமி மக அவன் என்ன பேர் எனக்கு வரமாட்டேங்குது. அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு புரட்டி வளர்ச்சி முடிச்சிட்டேங்க. நான் ஒடியான்னு கீழே விழுந்து மேலே விழுந்து வேறு கையெல்லாம் தூக்கி வீசி கையெல்லாம் வீங்கி போச்சு. நாங்கள் எப்படிங்க அந்த இடத்துல நாங்கள் இருக்க முடியும்? நான் குழந்தை கொஞ்சம் எல்லாம் கூட்டிட்டு வடியும் நாங்கள் ஒடியான்னு உங்ககிட்ட ஒடியாந்துருக்கேன். நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். சுல்தான்பேட்டை கந்தசாமி என்பவர் மகன் தீனதயாளன், அதாவது கந்தசாமி என்பவர் கோயம்புத்தூர் கிழக்கு மாவட்ட கொங்கு நாடு தேசிய கட்சி தலைவராக இருக்கிறாருங்க. அவரோட மகன் தீனதயாளன் தான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்குறாருங்க. 10க்கும் மேற்பட்ட அடியாட்கள் கொண்டு வந்து என்னோட நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. காவல்துறை சார்பில் இன்னைக்கு வரைக்கும் யாரும் வந்து நாங்கள் கொடுத்த மனுக்கு அவங்க வாங்கிக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு யாரும் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க. காட்டுக்குண்டான வருவாய்த்துறை ஆவணங்கள் அனைத்தும் இப்போ வருங்க என் கையில் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுங்களா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குதுங்க. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.